அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுசான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோலையும் புதுசாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். பட் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தானே. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புது ஐஃபோன் கிடையாது, செகண்ட்ஸில் நம்ம வாங்கியிருக்க ஐஃபோன் தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட யூசேஜுக்காக இந்த மொபைல் வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு ஐஃபோன் நிறைய பேருக்கு தேவைப்படுது, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. பட் எல்லாராலையும் வந்து புதுசு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஸோ செகண்ட்ஸில் நிறைய இடத்துல ஐஃபோன் சேல் பண்ணுறாங்க. செகண்ட்ஸில் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. நமக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மொபைல் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அந்த மொபைலோட அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலை நம்ம வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் கூடவே இப்போ இந்த மொபைலோட பிரைஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு 10 to 15 நாளாக யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் வந்து இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து நம்ம எங்கே வாங்கணும், இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கலாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஃபோன் வந்து செகண்ட்ஸ்லேயோ புதுசாக வாங்கியிருந்தாலும் அது ஒரு பாக்ஸில் இருக்குது அப்படின்னா அது பிரிக்கிறப்போ வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளோட நண்பரை தான் கூப்பிட்டு அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களே பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்மளே இப்போ பிரிக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த மொபைலை பிரிச்சிடலாம். அட்ரஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு பக்கமும், அதனால் நான் இப்படியே வச்சு பிரிக்கிறேன். பாக்ஸ் தலைகீழ இருக்கு. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இது எங்கே வாங்கணும், மொபைல் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, நீங்கள் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொபைலை மட்டும் பிரிச்சுட்டு பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஃபோன் நம்பர்லாம் இருக்குங்க, அதனால் நம்ம எதையும் ரிமூவ் பண்ணல. அதனால் பாக்ஸ் வந்து இப்போ நேராக பிரிக்கிறேன்னா அப்படின்னு கூட எனக்கே தெரியல. சேஃப்டியாக பிரித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸை பிரித்தாச்சு. பாக்ஸுக்குள்ள ஃபோனு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கிட்ட வாங்க, சேர்ந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிளாக கேபிள் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு. ஓகே, இது நம்ம ஓரத்துலேயே வச்சிடலாம். வேறு இடம் இல்லாததுனால நம்ம அதை பாக்ஸ்லேயே வச்சிடறோம். வச்சுட்டு இப்போது மொபைல் இருக்குது காய்ஸ், மொபைல் இருக்குது. பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து ஒரு ஐஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். அது செகண்ட்ஸாக புதுசாக அப்படிங்கிறத விட ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கவர்லாம் போட்டே வந்திருக்கு, அதிலே தெரியும் இது வந்து செகண்ட்ஸ் மொபைல் தான். இதுக்காகவே முடிஞ்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். நம்ம சேனலில் ஒரு ஐஃபோன் வீடியோ பண்ணுறோம். ஸோ குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா யூடியூபருமே நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க சேனல் என்ன டைப்போ அது வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிலைமை ஐஃபோன் தான் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐஃபோன் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம நண்பர் வாங்கியிருக்க ஐஃபோன் 11 128 மாடல். ஸோ 128 மாடல் நல்லா இருக்குது. 10 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நம்மள்ட்ட ஐஃபோன் கிடையாது, ஃப்ரெண்டு யார்ட்டாவது வாங்கி யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஐஃபோன் எடுக்கிறீங்க, அதுவும் நம்ம வந்து என்ன சொல்கிறது சேனலுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா பார்த்துங்க. இது வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு 500 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருக்காங்க. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலுக்கு யாரும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அதுலேயே தெரியும். நம்ம வந்து இந்த வீடியோக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக மொபைல் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்களும் அங்கே வாங்குறேன்னா வாங்கிக்கிங்க. பட் எந்த ப்ரொமோஷனும் இல்லை அப்படிங்கிறத நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப பேச வேண்டாம், மொபைலை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதாலன்னு பார்ப்போம். ஆனால் ஆயிடுச்சு காய்ஸ். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பார்சலில் தான் வந்துச்சு, காலையிலே வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம நண்பர் வந்து நமக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் சரி வீடியோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடியோவும் பவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே காய்ஸ், மொபைல் ஒரு ஆன் ஆகிடுச்சு. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கார்.
சீக்கிரம் கையில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு, அவரும் பாவம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது வந்து iPhone 11 128 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான். நம்ம வந்து இது வந்து 27,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச கடை அப்படிங்கிறனால கொஞ்சம் முடிஞ்சளவு ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இதே ப்ரைஸில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸ் ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு மினிமமாக ஒரு 10லேருந்து 15 நாளாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இந்த கடையில் நீங்கள் வாங்கலாம் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பாக்ஸை பிரிக்கும் போது ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக்லாம் வீசணும் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பன் பிளேஸில் எப்பயுமே நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்குமே போடுறது கிடையாது. இதே இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து பீச்சில் வந்து இது அன்பாக்சிங் பண்ணுறோம், நம்ம கிடைக்கிற பிளாஸ்டிக்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சரில் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ பிரித்து கீழே போட்டேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் போட பக்கத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு ஆல்ரெடி சேஃப்டி பண்ணிட்டாரு. அது டேரெக்டாக அந்த குப்பை தொட்டிக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். கூடிய சீக்கிரமாக இதோட ரிவ்யூ வரும். ஓகே, பாய்.